Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு. இவ்வாறு நீங்கள் ஏதாவது ஒன்றை முன்னதாகவே சிந்தித்து வைத்துள்ளீர்கள், அதை செய்து விடுங்கள் என்றவாறு கூறுவதற்கு நாம் ஆங்கிலத்தில் what you wanted to என்பதுடன் B1 வடிவ வினைச்சொல்லை பயன்படுத்துவோம். அப்போ இங்கு சொல்லிவிடு, say, எதை, சொல்ல வேண்டியதை. Say what you wanted to say. Say what you wanted to say. எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Say what you wanted to say. எடுக்க வேண்டியதை எடுத்துவிடு. Take what you wanted to take. Take what you wanted to take. இப்போ இதில் ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி பார்ப்போம். அவனுக்காக எடுக்க வேண்டியதை எடுத்துவிடு. Take what you wanted to take for him. எப்படி சொல்ல வேண்டும்? Take what you wanted to take for him. உன்னோடு எடுத்து செல்ல வேண்டியதை எடுத்துவிடு. இதை எப்படி சொல்லலாம்? சற்றே யோசிச்சு பாருங்க. Very good. Take what you wanted to take with you. Take what you wanted to take with you. அங்கிருந்து எடுக்க வேண்டியதை எடுத்துவிடு. Take what you wanted to take from there. Take what you wanted to take from there. Again, take what you wanted to take from there. கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிடு. கொடுத்துவிடு. Give what you wanted to give. Give what you wanted to give. Again, give what you wanted to give. வாங்க வேண்டியதை வாங்கிவிடு. Buy what you wanted to buy. Buy what you wanted to buy. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing, you got it. இப்போ உங்களுக்கான 2 வினாக்கள். கேட்க வேண்டியதை கேட்டுவிடு. செய்ய வேண்டியதை செய்துவிடு. Please comment your answer. Amazing, really you got it. இதைத்தான் உனக்கு கொடுத்தாளா அல்லது இதைத்தானா உனக்கு கொடுத்தாள்? இதைத்தான் என்பதை நாம் ஆங்கிலத்தில் this is what அப்படின்னு சொல்வோம். இதைத்தானா வினாவாக கேட்கும் போது is this what? Is this what? அப்போ இதைத்தானா உனக்கு கொடுத்தாள்? Is this what she gave you? Is this what she gave you? Is this what she gave you? எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க கேட்டு பாருங்க. Is this what she gave you? இதைத்தானா நீ அங்கே வாங்கினாய்? இதைத்தான் நாங்க வாங்கின அப்படின்னு கேட்கிறோம். Is this what you bought there? Is this what you bought there? Again, is this what you bought there? இதைத்தானா அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்? இதுதான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இது எப்படி கேட்கலாம்? Is this what they were doing? Is this what they were doing? இதைத்தானா என்னம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க? Please comment your answer.
Wow, splendid, you got it. இதைத்தானா ஷீலா கேட்டாள்? Comment your answer. Wonderful. It's perfect. அது எப்படி உனக்கு தெரியாது? அதாவது ஏன் உனக்கு தெரியாது என்றதான் இதுன்ற அர்த்தம். ஆனா நாங்க வினாவா கேட்கல. எங்களுக்கு காரணத்தை கண்டறிவது முக்கியம் இல்ல. எங்களுக்கு முக்கியமானது என்ன? more emphasize, அதாவது ரொம்ப வலியுறுத்தி கேட்கறதா எங்களோட முக்கிய நோக்கம். அது எப்படி உனக்கு தெரியாது? ரொம்ப ஒரு ஆச்சரியம் கலந்த துணியில வலியுறுத்தி கேட்பது. இது why என்பதனுடைய இன்ஃபார்மல் வடிவம், அதாவது பேச்சு வழக்கு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல பயன்படுத்தக்கூடிய வடிவம். இதை நாங்க ஆங்கிலத்துல how come என்றவாறு குறிப்பிடுவோம். உதாரணத்துக்கு இந்த வினா ஏன் உனக்கு தெரியாது என்றவாறு இருந்திருக்குமாயின் அது ஒரு வினா. அப்போ why don't you know என்றவாறு why என்பதற்கு பின்னால நாங்க ஹெல்பிங் வெர்ப போட்டிருக்கணும். ஆனால் இங்கு அதப்படி உனக்கு தெரியாது ஒரு ஆச்சரியத்தை குறிக்கின்ற, வியப்பை குறிக்கின்ற வாக்கியம், வினா வாக்கியம் அல்ல. ஆகையால் இது எப்படி கேட்க வேண்டும்? How come you don't know? How come you don't know? Again, how come you don't know? அதப்படி அவள் என்ன கேட்கல, என்னட்டு தானே கேட்டிருக்கணும். எப்படி என்ன கேட்கல? How come she didn't ask me? How come she didn't ask me? எல்லாரும் வாயிட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Very nice. How come she didn't ask me? அதப்படி அவன் உன்னை தன்னோடு வர சொன்னான். அவன் தான் யாரையுமே கூட்டிட்டு போக மாட்டானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. How come he asked you to come with him? How come he asked you to come with him? எங்கூட சேர்ந்து வாயிட்டு சொல்லி பாருங்க. How come he asked you to come with him? அதப்படி நீ விளையாட முடியாது, நீ விளையாடித்தான் ஆகணும். எப்படி உன்னால விளையாட முடியாது? Please comment your answer. Wow, bravo, you got it. அதப்படி அவர்கள் தங்கள் அறையை சுத்தப்படுத்த மாட்டார்கள். தங்கள் அறையை தாங்க தானே சுத்தப்படுத்தணும். அதப்படி அவங்க செய்யாம இருக்க முடியும்? வினவுகின்றோம். Please comment your answer. Well done. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? What you wanted to plus V1, is this what or how come என்பவற்றை பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமாயின் இப்பவே மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.